சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 18வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 18வது பாடல். நலம் விளைக்கும் உன் பதத்தில் நாட வைப்பது அல்லால் மலம் விளைக்கும் சோரருந்த வைத்தாய் சலம் விளைக்கும் சென்னியா மாமதுரை செல்வா எல்லாம் வல்ல தன்னியா சொக்கநாதா. பெருமான முதல்ல போற்றி துதிச்சிடணும். ஏன் அப்படின்னா, காரியம் ஆகணும்னா நம்ம காலை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த கதை இதில் பாருங்க. சலம் விளைக்கும் சென்னியா, கங்கை ஆக்ரோஷமாக ஆவேசமாக ஆணவத்தோடு மேல் இருந்து கீழே இறங்கி வந்தவளை பெருமான் அழகாக தனது சடாமகுடத்தில் தாங்கினார். தாங்கினது மட்டும், அதாவது அவளை அடக்கி அடைக்கலமும் கொடுத்தார். அப்ப வானவத்தோடு இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் நம்ம சிவபெருமான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மாமதுரை செல்வா, அதாவது இளமையாக அதே நேரத்தில் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டவராக இருக்கின்றார் மதுரை நகர்ல. அதான் மதுரை செல்வா என்று சொல்லி, எல்லாம் வல்ல தன்னியா, தூயவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் எல்லாம் செய்ய வல்லவர், அவர்தான் சொக்கநாதர். இத்தனை பீடிகை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 வரிகளில் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்ப பாடல் இது. நலம் விளைக்கும் உன் பதத்தில் நாட வைப்பது அல்லால் மலம் விளைக்கும் சோரருந்த வைத்தாய். என்ன தெரியுமா சாமி செய்திருக்கிற நீ? 3 வேளை தப்பாம சோறு சாப்பிட வைக்கிற, உட்காந்து சாப்பிட்ற. அது என்னவா மாறுது அப்படின்னா மலமாகத்தான் மாறுகின்றது. அப்படிப்பட்ட சாப்பாடு தான் சாப்பிட வைக்கிறிய ஒழிய உன்னுடைய திருவடியை நாட வைக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறார். சாமி, நீ ஆக்ரோஷமாக வந்த கங்கையை அடக்கிற, அப்போ உன்னால் எல்லாம் முடியும் தானே, எல்லாம் வல்ல சுத்தமானவனாகவும் இருக்கிறல்ல, அப்போ என்னையும் நீ சுத்தமானவனாக ஆக்கலாம்ல, என்னுடைய ஆணவத்தையும் நீ அடக்கலாம் இல்லையா, மதுரையில் செல்வனாக இருக்கக்கூடிய நீ நிலையான செல்வத்தை எனக்கு காமிக்கலாம் இல்லையா, உன்னுடைய திருவடி செல்வத்தை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருந்தாலும், இந்த பாடலை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நலம் விளைக்கும் சோரருந்த உன் பதத்தில் நாட வைப்பது அல்லால் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த சோறுங்கிறத 2ஆக நாம் பார்க்க போகிறோம். கொண்டு கூட்டும் போது சோறுன்றது முதல்ல நமக்கு முக்தி என்பதாக பார்க்க போகின்றோம். 2வது சோறு என்பது உணவாக பார்க்க போகின்றோம். இதில் நலம் விளைக்கும் சோறு, அதாவது முக்தி. நலம் விளைக்கும் சோறு அருந்துவதற்கு உன் பதத்தில், உன்னுடைய திருவடியில என்ன ஆசைப்பட வைக்கணும். ஆனால் அதை செய்யாம மலம் விளைக்கும் சோரருந்த வைத்தாய், மலமாக மாறக்கூடிய சோறு, அதாவது நாம் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடாக அதில் நாட வைத்து விட்டாயே அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லைன்னா இதை இன்னும் ஒரு விதமாக பார்க்கணும். அதாவது இந்த பதம் என்று சொல்லப்படுவதை நாம் சொற்களாக எடுத்து பார்க்க போகின்றோம். பதம் என்பதை திருவடி என்றும் பார்க்கின்றோம், பாதம் என்று சொல்லி அதை திருவடியாகவும் பார்க்கின்றோம். பதம் அப்படின்னா அதான் நம்பி ஆரூரர் சொல்லுவார் இல்லையா, 5 பதம் சொல்லி அப்படின்வார். அந்த 5 பதம் என்பது நமக்கு நல்லா தெரியும், நம சிவாய அல்லது சிவாய நம என்பதுதான். இப்போ அந்த பொருளோட இங்கே பார்க்கலாமே. நலம் விளைக்கும் உன் பதம் அப்படிங்கிறது சிவ, மலம் விளைக்கும் பதம் என்பது ந ம. இப்போ இந்த பொருளோட நாம் பார்க்கலாமே. நலம் விளைக்கும் சோர் அருந்த உன் பதத்தில் நாட வை. என்ன பதம் அது? சிவ என்ற பதத்தில் என்னை நாட வை, அதுதான் எனக்கு முக்தியை கொடுக்கும், அதுதான் எனக்கு நிலையான இன்பத்தை கொடுக்கும். நலம் விளைக்கும், நலம் விளைக்கும் சோறு அருந்த உன் பதமாக இருக்கக்கூடிய சிவ என்பதில் என்னை நாட வை அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்பம். அது இல்லாம மலம் விளைக்கும் பதத்தில் என்னை வச்சிடாத,
என்னை வச்சிராத, அதாவது ந ம என்பதில் என்னை நாட வைத்து விடாதே, சி வ என்பதில் என்னை நாட வை அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்பமாகவும் நாம இந்த பாடலை பார்க்க முடிகின்றது. அதாவது நலம் விளைக்கும் முன்பதமாக இருக்கக்கூடிய சி வ என்பதில் எனக்கு நாட்டம் போகாமல், மலம் விளைக்கும் பதமாக இருக்கக்கூடிய ந ம என்பதில் என்னை அழுந்தி வைத்து விடாமல் இதை மாற்றி எனக்கு செய். சி வ என்பதில் என் மனத்தை அழுந்த செய்து, ந ம என்பதில் இருந்து என்னை விலக்கி அருள் செய். எல்லாம் வல்ல சித்தன் நீ, உன்னால இதை செய்ய முடியும், அதனால எனக்கும் செய்து அருள் கொடு என்று மிக அழகான விண்ணப்ப பாடலாக நாம இந்த 18வது பாடலை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.